ஒன்று அது ஏஆர் முருகதாஸ் கொடுத்த டைட்டிலுங்கிறதுனால அது பிடிக்காம போச்சான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவருக்கு முருகதாஸை பிடிக்காது. நம்ம இந்த இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது பல விஷயங்கள் இங்கே கேள்விப்படும் பொழுது அவருக்கு முருகதாஸ் மீது ஏதோ ஒரு வருத்தம் இருக்குது. அதனால் அவர் அவரை கொஞ்சம் தள்ளியே பார்க்குறாருன்னு வைங்களேன். முருகதாஸே வேண்டான்னு நம்ம நினைக்கும்போது அவர் கொடுத்த ஒரு டைட்டில் நமக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணுமான்னு அவர் நினச்சிருக்கலாம். ஏன்னா இப்போ அது வேண்டாம் தலைனே சொல்லாதீங்க அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்கிறாருன்னா, பல இடங்களில் பல பேர் பேசுகிறது என்னென்னா, தலைக்கே டைட்டில் கொடுத்தவராச்சே முருகதாஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க. முருகதாஸை பெருமைப்படுத்துவதாக நினச்சி சொல்கிறாங்க. ஒருவேளை அது அவருக்கு உறுத்திருக்கலாம். இன்னொன்று, நான் அஜித்தை அறிந்த வரைக்கும் அவர் ஒரு பிரமாதமான அஸ்ட்ராலஜர். அவர் ஆமாம், உங்களுக்கு என்றைக்காவது வாய்ப்பு இருந்தால் உங்கள் ஜாதகத்தை விட்டு கொடுங்க, உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆகும்னு சொல்லுவேன். ஓகேவா? ரொம்ப பிரமாதமான அஸ்ட்ராலஜர் அவர். அவருக்கு எல்லாமே தெரியும். இப்போ எந்த காலகட்டத்தில் எதை பண்ணோம்னா சரியாக இருக்குங்கிறது அவருக்கு தெரியும்.